ஆதார் நகலை யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது? முழுமையான சட்ட விழிப்புணர்வு செய்தி. வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் அனைவரின் வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒரு ஆவணத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது ஆதார் அட்டை. இன்று வங்கிக் கணக்கு தொடங்குவதிலிருந்து சிம் கார்டு வாங்குவது வரை, அரசு திட்டங்கள் பெறுவதிலிருந்து பான் இணைப்பது வரை ஆதார் தேவைப்படுகிறது. ஆனால் பலர் அறியாமல் ஆதார் நகலை எவருக்கும் கொடுத்து விடுகிறார்கள். இதன் விளைவாக போலி கடன்கள், KYC மோசடிகள், சிம் கார்டு மோசடிகள், வங்கிக் கணக்கு மோசடிகள், அடையாள திருட்டு போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆதார் என்றால் என்ன? ஆதார் என்பது இந்திய குடிமக்களுக்கு வழங்கப்படும் 12 இலக்க அடையாள எண். இது உங்கள் பெயர், முகவரி, பிறந்த தேதி, பாலினம், புகைப்படம் போன்ற தகவல்களை கொண்டுள்ளது. இந்த தகவல்கள் தவறான கைகளுக்கு சென்றால் பல்வேறு மோசடிகளுக்கு பயன்படுத்தப்படலாம். ஆதார் தவறாக பயன்படுத்தப்படும் வழிகள்: 1. போலி லோன். மோசடி செய்பவர்கள் உங்கள் ஆதார் நகலை பயன்படுத்தி ஆன்லைன் லோன் விண்ணப்பிக்கலாம். 2. போலி சிம் கார்டு. உங்கள் பெயரில் சிம் கார்டு வாங்கப்படலாம். பின்னர் அந்த சிம் கார்டு சட்டவிரோத செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டால் விசாரணை முதலில் உங்கள் மீது வரலாம். 3. போலி வங்கி கணக்கு. சில நேரங்களில் போலி கணக்குகள் திறக்கப்படுகின்றன. 4. இ-காமர்ஸ் மோசடி. போலி முகவரிகள் மற்றும் கணக்குகள் உருவாக்கப்படலாம். யாருக்கு ஆதார் நகல் கொடுக்கலாம்? பொதுவாக 1. வங்கிகள், 2. அரசு அலுவலகங்கள், 3. அங்கீகரிக்கப்பட்ட நிதி நிறுவனங்கள், 4. பாஸ்போர்ட், பான், EPFO போன்ற அதிகாரப்பூர்வ சேவைகள். யாருக்கு ஆதார் நகல் கொடுக்க கூடாது? 1. சோஷியல் மீடியா நண்பர்கள், 2. தெரியாத வாட்ஸ்அப் எண்கள், 3. டெலிகிராம் குழுக்கள், 4. ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் வாங்குபவர்கள், 5. ஆன்லைன் ஜாப் மோசடிக்காரர்கள், 6. தெரியாத லோன் ஏஜென்ட்ஸ், 7. KYC பெயரில் அழைக்கும் மோசடிக்காரர்கள். ஆதார் நகலை பாதுகாப்பாக கொடுப்பது எப்படி? செல்ஃப் அட்டஸ்டேஷன். ஆதார் நகலில் only for KYC purpose என்று எழுதுங்கள். தேதி போடுங்கள், கையெழுத்திடுங்கள். மாஸ்க்ட் ஆதார் பயன்படுத்துங்கள். மாஸ்க்ட் ஆதாரில் முழு ஆதார் எண் தெரியாது. இது பாதுகாப்பானது. தேவையான தகவல்களை மட்டும் பகிருங்கள். தேவையில்லாத இடங்களில் முழு நகலை கொடுக்க வேண்டாம். உண்மை சம்பவங்கள் மற்றும் எடுத்துக்காட்டுகள். கேஸ் 1. ஒருவர் வாட்ஸ்அப் மூலம் ஜாப் ஆஃபர் வந்ததால் ஆதார் அனுப்பினார். பின்னர் அவரது பெயரில் லோன் எடுக்கப்பட்டது. கேஸ் 2. ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் பொருள் வாங்குவதாக கூறி ஆதார் கேட்டனர். பின்னர் சிம் கார்டு மோசடியில் பயன்படுத்தப்பட்டது. ஆதார் தவறாக பயன்படுத்தப்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? உடனடியாக சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்கள். சைபர் கிரைம் புகார் அளியுங்கள். காவல் நிலையத்தை புகார் கொடுங்கள். வங்கி கணக்குகளை கண்காணியுங்கள். மக்கள் அடிக்கடி கேட்கும் கேள்விகள். Q1. வாட்ஸ்அப்பில் ஆதார் அனுப்பலாமா? பதில்: மிக அவசியமான சூழ்நிலையில் மட்டுமே. Q2. ஆதார் போட்டோ ஃபேஸ்புக்கில் போடலாமா? பதில்: முற்றிலும் தவிர்க்க வேண்டும். Q3. மாஸ்க்ட் ஆதார் செல்லுபடியாகுமா? பதில்: பல KYC பயன்பாடுகளுக்கு செல்லுபடியாகும். ஆதார் என்பது ஒரு சாதாரண அடையாள அட்டை அல்ல. அது உங்கள் டிஜிட்டல் அடையாளம். ஒரு சிறிய அலட்சியம் பெரிய நிதி மற்றும் சட்ட பிரச்சனைகளை உருவாக்கலாம். எனவே யாருக்கு கொடுக்கிறோம் என்பதை சரிபாருங்கள். செல்ஃப் அட்டஸ்டேஷன் செய்யுங்கள். மாஸ்க்ட் ஆதார் பயன்படுத்துங்கள். தேவையில்லாமல் பகிர வேண்டாம். நன்றி. உங்கள் உரிமைகளை அறிந்து பாதுகாப்பாக இருங்கள்.